நம்ம ஹீரோ விஜய் வெண்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ விஜய் நடந்த விஷயத்த பார்த்து படு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. ஆனா விஜய் புத்திசாலின்றதையும் ஒரு பக்கா பிசினஸ் மேன் அப்படின்றதையும் தன்னுடைய செயல் மூலமா காட்டிட்டாரு. மல்லி தன்னுடைய வீட்டுக்கு வந்ததை பார்த்ததுமே வெண்பா தலகால் புரியாம குதிக்கவே ஆரம்பிச்சிட்டா. தன்னுடைய புது அம்மா மல்லி தான் அப்படின்னு பயங்கரமா சந்தோஷமும் பட ஆரம்பிச்சிட்டா. இத விஜய் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. மல்லி ஆண்டி மாதிரி ஒரு அம்மா வேணும்னு கேட்டா நீங்க மல்லி ஆண்டியை கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த சின்ன குழந்தை சந்தோஷத்துல மிதக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா விஜயோட ஈகோ அங்க சட்டுன்னு தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க உன்னோட புது மம்மிலாம் கிடையாது, நீ தானே சொன்ன மல்லி ஆண்டியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு, அதனாலதான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க உன்னுடைய அம்மா இல்ல அப்படின்றத கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வெண்பாவோட மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சந்தோஷமா இருந்த அந்த குழந்தையோட முகம் சட்டுன்னு சோர்ந்து போச்சு. விஜயோட இந்த பேச்சு நம்ம ஹீரோயின் மல்லிக்கு குழப்பமாவும் இருந்துச்சு. அதை விட குழம்பி போயிட்டாங்க பக்கத்திலே இருந்த வித்யா அம்மா. இவன் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பெருங்குழப்பம். ஒரு வழியா வெண்பா வீட்டுக்கு வந்திருக்க மல்லி ஆண்டிக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும், விதவிதமா சமைக்க சொல்லுங்க, நான் மல்லி ஆண்டி கூட போய் விளையாட போறேன் அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்குள்ள மல்லியை கூட்டிட்டு போயிட்டா. வீட்டுக்குள்ள இருந்த ரஞ்சிதாவும் சித்ராவும் புதுசா வீட்டுக்கு வரப்போறவ எவளா இருந்தாலும் சரி அவளை ஒரு வழி ஆக்காம விடமாட்டேன் அப்படின்னு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாலுங்க. விஜய் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் சண்டைக்கு ரெண்டு பேரும் தயாரா வெளியே வந்து நின்னாங்க. தான் கூட்டிட்டு வந்த பொண்ணு வெண்பாவுக்கு அம்மா எல்லாம் கிடையாது, வெண்பாவை ஏற்கனவே காப்பாத்தனவதான் இந்த மல்லி, அவளுக்கு ட்ரீட் கொடுக்க தான் வரேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லவும் அது ரஞ்சிதாவும் சித்ராவும் அப்படியே நம்பிட்டாங்க. கதையில ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம் தான், ஆனா இது படு பயங்கரமான ட்விஸ்டா இருந்தது. இந்த ட்விஸ்ட் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. எப்போ வெண்பா மல்லிய ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்த மழை பொழிஞ்சாலோ அந்த நிமிஷமே விஜய் முடிவு பண்ணிட்டாரு, இனி ஒரு நிமிஷம் கூட மல்லி இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. மல்லிய பேர் தெரியாம கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே தான் பொண்ணு 2 மாசத்துல அவளை வெறுக்கணும் அப்படின்னு தான். ஆனா மல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவர் பார்த்த முதல் சீனே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. வெண்பாவுக்கும் மல்லிக்கும் இடையில அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது என்னவோ ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தான். ஆனா அவங்களுக்குள்ள இருக்க புரிதல் படு பயங்கரமா இருந்துச்சு. இங்க விட்டா மல்லி இங்கே தங்கிடுவாளோ அப்படின்னு பயந்துதான் விஜய் விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிச்சாரு. அவர் கவனிக்கிறத பார்த்து வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வெண்பா வாய் விட்டு எங்க அப்பா யாருக்குமே சர்வ் பண்ணதில்ல, மல்லி ஆண்டி உங்களுக்கு தான் முத தடவை சர்வ் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்த ஆரம்பிச்சுட்டா. வித்யா அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு விஜய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, என் பொண்ணை காப்பாத்திருக்காங்க, அவங்களுக்காக நான் இது கூட செய்யலாம் எப்படி அப்படின்னு வித்யா அம்மாவே மலைச்சு போற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஆனா உண்மை அது இல்லைன்னு வித்யா அம்மாவுக்கும் தெரியும். எங்க மல்லி இங்கே தங்கிடுவாளோ, வெண்பா மல்லி தான் கூட தான் இருக்கணும்னு அடம் பிடிச்சிருவாளோ அப்படின்ற பயம்தான் விஜயோட மனசுக்குள்ள அதிகமா இருக்கு. அது அவருடைய வார்த்தைகள்ல தெளிவா தெரிஞ்சது. அதை விட வெண்பாவே தன்னுடைய அப்பா கிட்ட தெளிவா கேட்டுட்டா, மல்லி ஆண்டியே நம்ம கூட இருந்துட்டா என்ன அப்படின்னு கேட்டதும் பதற ஆரம்பிச்சுட்டாரு விஜய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.